ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் gaming.com. இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிராணியோட வீடு. நம்மளை வந்து ஹோம் டூர் பண்ணி வீடியோ போட சொல்லி நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடை வந்து சேல் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வீடோட ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு 10 crores சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம அந்த வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 10 crores இந்த வீடு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து நம்மளே வாங்கிக்கலாங்கிற முடிவுலையும் இருக்கும். பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன ரூம் தெரில. சுற்றி ஓகே மர இது பொருட்களாக தான் இருக்குது. ஓகே போங்க பார்ப்போம். ஓ ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ரூமு, நம்ம இப்போ வெளியே வந்த ரூமு, அங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம்னு மொத்தம் 4 ரூமுக்கு மேலே இருக்குது. ஓகே 5 ரூமுக்கு மேலே இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட்லேருந்து போகலாம். படிக்கட்டெலாம் நல்லா வச்சுருக்காங்க காய்ஸ். படிக்கட்டெலாம் நல்லா வச்சுருக்கு. படிக்கட்டு ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, பட் வந்து ஃபேன்சியாக இல்லை, ஓகேவாக இருக்குது. ஆர்டினரி படிக்கட்டு அவ்வளோதான். மேலே பார்த்திங்கன்னா கிராக் விட்டுருக்கு காய்ஸ். நம்மக்கிட்ட ஏமாற்ற பார்க்குறாங்க, செம்ம ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. ஓகே இது என்னது ரூமை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஐ வில் பி பேக் சூனா. ஓகே டோரை நம்ம வந்து வெளில ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து தைரியமாக வெளியே போயிட்டு வரலாம். குழந்தைங்க வீட்டுக்குள்ளே சேஃபாக இருப்பாங்க, யாரும் உள்ளே வரமாட்டாங்க. ஓகே இந்த சைடு என்ன, இதுதான் என்ட்ரன்ஸ் கேட் போல். ஓகே இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஹால் ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஸ்டெப்ஸ் கீழே ஒரு ரூம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் 2 ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்குது காய்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. அவங்க வந்து கிராணிக்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாங்க போல். ஒரு பெரிய டேபிள் ஒன்று இருக்குது காய்ஸ். ஆனால் அடுப்பை தான் காணும். அவங்க தான் விற்க போகிறாங்கல்ல, அடுப்பு வச்சு என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்க போகிறாங்களா? போ ஃபஸ்ட்டு அந்த டோர்ஸ்லாம் திறந்து பாரு எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு மைக்ரோவேவ் இருக்கு. ஓஎம்ஜி, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் காய்ஸ், திங்க் 2 இது இருக்குது காய்ஸ். சரி வெளிலவா, அதானே எடுக்கிறோம். நீ வெளியே வா, அப்படியே வெளியே வா. அந்த ரூம் அந்த இதெல்லாம் திறக்க முடியாதா? இதெல்லாம் திற. பார்த்தீங்களா குப்பை அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. இப்படி ஒரு வீட்டை யார் வருவா? நீங்களே சொல்லுங்கள். திறங்க பாருங்க காய்ஸ், அதை திற. அங்கே இதுவே இல்லை, வெறும் 3 செல்ஃப் தான் வச்சுருக்காங்க. பாருங்க. மிச்சம் எல்லாம் சும்மா இதா உட்டன் பிளாக்ஸா? சரி ஓகே பொத்திக்கிட்டு இப்படி வா. ஏமாத்திட்டாங்க காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், வெறும் 2 செல்ஃப். இத்து போன 2 தகர டப்பாக்கு 10 கோடி கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா கிராணி? அந்த பக்கம் போங்க. அது என்னது, ஃப்ரிட்ஜா? இல்லையே, மரக்கட்டத்தில் ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க ஸ்க்ரூ டிரைவர் 2ஆம் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க காய்ஸ். 2ஆம் நம்பர்னா என்னது அது? தரலையே. சரி இதை போடு, எடு. கிடைக்கிறத கையில் தூக்கிட்டு ஓடிடுவோம். வெளியே போங்க. அது அந்த பக்கம் போங்க. நேராக போனால் கிச்சன்லேருந்து நேராக போனால் ஒரு டைனிங் ஹால் இருக்குது. சமைச்சா அப்படியே கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி. இது கண்டிப்பாக உங்களுக்கு இதாகும். கொஞ்சம் முன்னாடி போங்க. இந்த பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ சாப்பிட்டு சிக்கன் கிரேவி சாப்பிட்டு அப்படியே கையை வச்சு தொடச்சிருக்கான். அதை க்ளீன் கூட பண்ணல. கிராணி ரொம்ப மோசம். ஒரு வீட்டை வீடியோ எடுக்க வரோமே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணுங்கிற அந்த ஒரு இது இல்லை, காமன் சென்ஸ் இல்லை, ஒரு கர்டசி கூட இல்லாமல் இருக்காங்க. அங்கே போங்க. அதான ரூமு. இந்த செவரை பாருங்க. செவர் ஃபுல்லாக இத்து போயிருக்கு. இத்து போன 4 வாழைத்தாருக்கு 10 கோடியாம். திறக்க மாட்டுது இந்த கதவு. இப்போ இந்த கதவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? இந்த கதவு வந்து ஜாம் ஆகிருக்கு கைஸ். ஸோ வந்து திறக்க முடியலை நம்மளால். நம்ம கிராணி வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்போம். அது என்னது இந்த இடத்துல ஏதோ நிழல். அது இந்த சைடும் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து வெளியே உள்ளக்கு இருக்கிற கம்பியே வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்குது இந்த இடம். இது என்ன இடம்னு தெரில. வெளியே போகலாம். நேராக அங்கே அது என்னது
ஹால் ஓகேயா? ஹால் தானே அது? டிவி ஹால் ஓகே. போங்க போங்க போங்க, நேராக போங்க. வெயிட் 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 வெயிட். ஓகே, இது என்னது? இது என்ன ரூம்? வாவ், ஒரு வீட்டில் எத்தனை ஹால்! கிராணிக்கு ஒரு ஹால், கிராண்ட்பாக்கு ஒரு ஹாலாக இருக்குமோ? ஓகே, இது வந்து நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல, அங்கேருந்து பார்த்த ஒரு ஹால். அதுதான் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுது ஒரே இடத்துல வந்து. ஓகே தான், ஆனால் இவ்வளோ பெரிய வீடு, ஆனால் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கே. இது என்னது? சோஃபாவோட நிலைமை ரொம்ப மோசமாக கண்டிஷன். ஸ்பைடர் கீயா? சரி வாங்க சோஃபாவில் உட்காந்து டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். டிவி இத்து போய் கிடக்கு. சோஃபா என்ன நிலைமை இருக்குன்னு வாங்க. என்ன guys வேண்டாம், வெளியே போகலாம், வெளியே போகலாம், வெளியே போ. ஸ்டெப்ஸ்க்கு போங்க, அவ்வளோதான். இதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரோட நிலமை. கிச்சன் இந்த இருக்குது. அது என்னது கிச்சன்? அவ்வளோதானோ? ஓகே ஓகே, வெளியே போகலாம். ஓகே வந்துட்டோம். அங்கே போங்க. அங்கே ஏதோ ரூம் இருந்ததுல, ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்ததே. என்ன guys நீ பண்ண போறீங்க? இது என்ன guys இது? திறக்க முடியல. ரிமோட் கண்ட்ரோல். ஓகே ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஒரு ரூம் வச்சுருக்காங்கன்னா அப்போ இங்கே ஏதோ கண்டிப்பாக பெருசாக இருக்குது. இது என்னது? கபோர்டு. கபோர்டுக்குள்ளே இதுவே இல்லை, எப்படி வைக்கிறது? ஒரு ஆள் பணத்தை தூக்கி உள்ள வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? இப்போ வாங்க மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ மணி அடிக்கிற சத்தம் வேற கேட்குது. இங்கே சுற்றி ஆடு மாடு எதுவும் வளர்க்குறாங்களான்னு தெரில. ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள், அந்த டோர் ஓப்பன் பண்ணுங்கள். guys oh my god, வாவ், வாட் அ டாய்லெட்! இவ்வளோ பெரிய டாய்லெட்டே என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. செம்ம பெரிய டாய்லெட்டாக இருக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் இதாகலை. கிராணி மட்டும் இருக்கிறதுனால ரொம்ப வீட்டை இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி பச்சை பசேன்னு ஆயிடுச்சு வீடே. மேலே உள்ளே போங்க. இது என்ன? அது மேலேருந்து ரூம் இங்கே பாரு. மேலேருந்து இப்படி ஓட்டு இருந்ததுன்னா எப்படி இந்த டாய்லெட்டை ஒரு மனுஷன் யூஸ் பண்ணுவான்? ஒரு மனசாட்சி வேணா? மனுஷாலாம் நீங்களாம் உள்ளே போங்க. அது கதை தர. இந்த கபோர்டு எதுக்கு இருக்குன்னே தெரில. எல்லா இடத்துலையும் ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க, தெரில எதுக்கு இருக்குன்னு. உள்ள ரொம்ப மோசமாக. ஓகே, கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கலாம் கிராணி. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆள் வேலைக்கு போட்டு கூட நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். டாய்லெட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி இதை தான் இங்கே பாருங்களேன், இது ரத்தக்கரெல்லாம் இருக்குங்க. இங்கே யாரையோ போட்டிருக்காங்க. OMG, போட்டு தள்ளிட்டாங்கங்க. வெளியே ஓடிடுங்க. கொலை வெளியே ஓடு. இந்த ரூம் போங்க டக்குன்னு உள்ளே போங்க. ஓ, இதுதான் நம்ம வெளியே இருந்து வந்த ரூம். ஃபஸ்ட் ரூம் நம்மளை இங்கே தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ வெளியே போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரூம். ஓகே, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் இருந்தது. ஆனால் பெட் இல்லை, வெறும் இது மட்டும்தான் இருந்தது. அது டிசைன் கிடையாது, அதெல்லாம் இத்து போய் கிடக்கு. அந்த இதை இப்போ உள்ளே போங்க, தரங்க பார்ப்போம். ஏங்க அப்போலேருந்து பசிக்குதுங்க, ஒரு சாண்ட்விட்சாவது வச்சுருக்கக்கூடாது. உள்ளே போங்க. பாருங்க, அட்டை போட்டு மூடி வச்சுருக்காங்க கதவு மாதிரி. ஆமாங்க, கதவு வாங்க காசு இல்லாமல் அட்டைப்பட்டி போட்டு மூடி வச்சுருக்காங்கங்க. என்னங்க வச்சுருக்காங்க? ஒரு சீக்கிரம் டோர் வேற இருக்கு. சரி ஓகே, அட்டைப்பட்டி போட்டு என்ன மறைச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். உள்ளே போங்க டக்குன்னு. ஓகே, இங்கே அந்த ஏதோ ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது, அங்கே போங்க. என்ன இடங்க அது? இப்போ வந்தோமா அந்த இடத்துக்கு? இங்கே வேறு ஒரு அட்டைப்பட்டி போட்டிருக்காங்க. அட்டைப்பட்டி அது இல்லையா? அட்டைப்பட்டி தானே. தள்ளு அட்டைப்பட்டி தள்ளி விடு. என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஓட்டுங்க உள்ள ஒரு சின்ன. எதுக்கு இது? எப்படி கிராணி எப்படி இதில் குனிஞ்சு போகும்? அதுக்கு முதுகு வலியெல்லாம் வராதா? வெளியே போ. அந்த பக்கம் என்னது? நேராக இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு 4-5 இது கபோர்டு வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஜூஸு கீஸு ஏதாவது கிடச்சாலும் நல்லாயிருக்கும். அப்போலேருந்து ஒரு 10 நிமிஷமாக தொண்டை தண்ணி வலிக்க கத்திகிட்ருக்கேன்.
இங்கே ஒரு கீழே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது, அது என்னன்னு பார்ப்போம். ஓ ஏய், இப்போ தான் வந்தோன்னு நினைக்கிறேங்க. வரலையா? எங்கிட்ட சுத்தினாலும் ஒரே இடம் மாதிரி இருக்கே, என்ன இடம்னே தெரியலையில. கத்திரி வெயில நீ கத்த விடாதல, இறங்கல கீழே. என்னல இடம் இது? கூனிப்ளே உள்ள போ. இது என்னது? என்ன இடம்ல இது? கொலை பண்ணியிருக்காங்களே. இங்கேயும் ஒரு கொலை பண்ணியிருக்கு. இந்த கிராணி இம்புட்டு கொலையும் பண்ணிட்டு நம்ம தலையில் இந்த வீட்டை கட்ட பார்க்குது பார்த்தியா? எம்புட்டு தைரியம். இது என்னது? அது ஏதோ ஃபோட்டோ மாதிரி கிடக்கு கைஸ். ஓகே, உடஞ்சி போனால் கொஞ்சம் ஃபோட்டோ இருக்குது. சேஃப்டி லாக்கர் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது என்னது? அங்கே ஏதோ மின்னுது. உள்ளே போங்க, பக்கத்தில் போ. என்னது அது? என்னது அது? ஆன் பண்ணுங்க பார்ப்போம். ஓ, இதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்களா? சரி போட்டுரு, அங்கேயே போட்டுரு. ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போவோம். ஓகே, இந்த பக்கம் போங்க. ஏதோ ஒன்று இருக்குது. இது என்ன ஒளிகிறதுக்கான ரூம் நினைக்கிறேன். இது என்னது? இங்கே ஒரு கீழே ஒரு இது போகுது, படிக்கட்டு தலை சுற்றுதுலையே எனக்கு. இறங்கு டக்குன்னு இறங்கு. ஓகே, நம்ம வந்து காரை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். இதில் தான் வந்து கிராண்ட்பா வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இதில் தான் இறந்துருக்காரு. இதை பார்த்தாவே நல்லா தெரியுது. ஷூட் கன் கிடைக்குது, அந்த கையில் எடுத்துக்கோங்க. சுற்றி என்ன இப்படி வீடாது? மனுஷன் வாழ்வாள் அந்த வீட்டில்? 10 கோடி போட்டு யார் வாங்குவா அந்த வீட்டை? அங்கங்கே இத்து போய் கிடக்கு. அது என்னது? ஏதோ ஒரு இது ரூம். இது என்னது? இந்த ஒரு கபோர்டு வேறு, ஒரு ஆள் ஒளிஞ்சுக்கிற மாதிரி. இது என்ன ரூமு? என்னால் ஏதோ சத்தம் கேட்குது. இது ஏதோ ஸ்டீமிங் ரூம் மாதிரி இருக்குது கைஸ். குளிச்சுட்டு போய் ஸ்டீம் பண்ணுற ரூம் மாதிரி இருக்குது. சரி ஓகே, வெளியே வந்துடலாம். வெளியே வாங்க. ஓகே. ஓ, இதுதான் தட்டி விட்டோமா? சாரிப்பா வண்டிக்காரரே, தெரியாமல் தட்டோம். இது என்னது? இது? இது என்னது? கன்னு. ஓ, நம்ம இப்போ எடுத்ததா? ஓகே, புல்லட் இருக்குது. இது கார். திரும்ப போயிடலாம். இந்த கார் வந்து பார்க்கவே ரொம்ப கிளீச்சாக இருக்குது. சும்மா கொடுத்தா கூட நல்லா வாங்க மாட்டேன். இது எதுக்குன்னே தெரியலை, எதுக்கு இந்த இடத்துல இருக்குது? இது என்னது? கபோர்டா? அங்கே ஏதோ பச்சை கலரில் கிடக்கலையே, அது என்னன்னு போய் பாரல. ஓ, நம்ம போட்டதாண்ணா, சாரி. ஓகே, நம்ம மேலே போயிடலாம். திரும்ப மேலே போங்க. இந்த இடமே பார்க்க எனக்கு ஒரு மாதிரி சிங்கமாக இருக்கு. யார்ல பூட்டினது? நீயே தான் பூட்டினியா? ஓ, நம்ம இந்த வழியாகவே வரலையா? ஓகே, திரும்ப நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஆனால் நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். ஸோ இந்த வீடு ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது கைஸ். எனக்கு அப்படியே தலை சுற்றுது. இப்போ மேலே திரும்ப போங்க. அப்பப்போ மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்குது போல். கிராணி இப்போ வந்து எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. வந்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கோம். இப்போ தான் இது வழியாக போய் உள்ளே போய் வந்தோம். இப்போ தாங்க அங்கே போனோம். நான்சென்ஸ். கதவு தோற போ. இங்கே ஒரு கொலையா? இதோட 3வது கொலைங்க அது. எத்தனை பேர்த்த தாங்க கொலை பண்ணி வச்சிருக்கு இந்த கிராணி? எப்பா, இதில் என்கிட்ட வேறு அட்வான்ஸ் 1 லட்சம் கொடுத்து வீடியோ போட்டு எனக்கு இந்த வீட்டை விற்றுக்குடுன்னு வேறு சொல்லிச்சு கைஸ். நானும் சரி பாவம் கிளவி, வயசான கிளவி, ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன்.
பட் இந்த அளவுக்கு என்னைய ஏமாத்திருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்னடா அது திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து எங்கே போகிறது? 3rd ஃப்ளோர் இல்லையா? அந்த ரூம் நம்ம பார்க்கல, போய் பார்ப்போம். இதுதான்டா அங்கிட்டிருந்து வந்த ரூம். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இந்த ரூம் போ, இந்த ரூம் போ. இங்கே ரூம். வாக்கே, இதுதான் வெளில போகுது, மேலே போகுது, பார்ப்போம். ஓ, இங்கே பாருடா. எதுக்கு இந்த பொம்மைலாம் இருக்குங்க? அது என்னது? அங்கே போங்க. அது என்னது? ஐயோ, போச்சு, கீழே தள்ளி விடும். போச்சு, உனையும் போட போகுதுடி. கிராணி உனையும் போடுற போது. தேவையில்லாத வேலை பார்க்குறியே நீ. உள்ளே போ. நிறுத்து நிறுத்து. உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. அது என்னது? ஓகே, அந்த டாய்லெட் இருந்தது இல்லை இங்கேருந்து ஆட பாவிங்களா, இம்புட்டோன்னு ஓட்டை வச்சு டாய்லெட்டில் வேவு பார்க்குறாங்க. அது என்னது? உள்ள சாப்பிட்ற பொருள் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே. சாப்பிட்ற பொருளா? 4 பேர்த்த டெட் பாடி போடுற பொருள் மாதிரி இருக்குது பார்க்க. வெளியே போ, வெளியே போ. இந்த கபோர்டு தர. கபோர்டா ரூமா? ஓகே, ரூமா. அது திறக்க முடியாது. அங்கே போ. இந்த மாதிரி என்கிட்ட ஹேமரா? ஓகே கைஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க காசு, அங்கே கிராப் விட்டுருக்கு காசு. ஆனால் சீரியஸாக வீடு 10 கோடிக்கு ஒர்த்தே கிடையாது கைஸ். நானே வந்து செத்துட்டான்டா. போச்சு.